இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் விசாரணையில் தாமதம் ஏன்? கோவிந்த் சிங் கேள்வி. மலாக்கா டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்து 5 மாதங்களாகியும் எவ்வித முன்னேற்றமும் இல்லாதது குறித்து ஜாசேகா தேசிய தலைவர் கோவிந்த் சிங் டியோ தமது அதிருப்தியை இன்று வெளிப்படுத்தினார். 3 இந்திய இளைஞர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து சட்டத்துறை தலைவர் உடனடியாக பகிரங்க விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இலக்கவியல் அமைச்சரான கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு நவம்பரில் நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 29 வயது ஜி லோகேஸ்வரன், 21 வயது எம் புஷ்பநாதன் மற்றும் 24 வயது டி புவனேஸ்வரன் ஆகியோர் கொல்லப்பட்டனர். போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மூவரும் கொள்ளையர்கள் என்று போலீசார் வகைப்படுத்தியதை அவர்களின் குடும்பத்தினர் வன்மையாக மறுத்ததை தொடர்ந்து இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் போலீசார் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்பதற்கு ஆடியோ பதிவுகள் போன்ற ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கேள்வி எழுப்புவதாக கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். பிரம்படி தண்டனை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி 3 கைதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. தலைமை நீதிபதி ஹமாட் ஃபரீத் சலே தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழு 2-1 என்ற பெரும்பான்மை அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியது. 46 வயது மொமன் ஹெல்மி அன்வார் மொமட் கசீம், 41 வயது குமணன் ஆந்தனி வின்சன் மற்றும் 38 வயது ஜே சிவச்சந்திரன் ஆகிய 3 கைதிகள் இந்த வழக்கை தொடுத்திருந்தனர். பிரம்படி தண்டனை உயிருக்கு ஆபத்தானது என்றும் இது அரசியல் சாசனத்தின் பிரிவு 5 மற்றும் 8 ஆகியவற்றுக்கு முரணானது என்றும் 3 கைதிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. பிரம்படி என்பது ஒருவரை உயிர் இழக்க செய்யும் தண்டனை அல்ல என்றும் இது குரூரமான அல்லது இழிவான தண்டனை என்ற வரம்பிற்குள் வராது என்றும் நீதிபதி ஹமாட் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். ஒரு தண்டனை என்பது சமூக தேவை என்று நாடாளுமன்றமே முடிவு செய்ய வேண்டும். இதில் நீதிமன்றம் தலையிடுவது அதன் வரம்பை மீறுவதாகும் என்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மலேசிய இந்திய தொழில் முனைவோருக்காக 220 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முத்ரா நிதி ஒதுக்கீட்டை அறிவித்திருக்கும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் அவர்களுக்கு மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட அந்த சம்மேளனத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன், இந்திய சமூகத்தின் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று வர்ணித்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு 160 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்த இந்த ஒதுக்கீடு தற்போது 220 மில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிவிடாமல் பாதுகாக்கும் அரசின் உறுதியை இது காட்டுகிறது என்றார் அவர். ஏற்கனவே மார்ச் 31ஆம் தேதி வரை 1805 இந்திய தொழில் முனைவோர் 33.48 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை பெற்று பயனடைந்துள்ளனர். டொகோ நேஷனல், பேங்க் ராயாட், எஸ்எம்இ பேங்க் போன்ற ஏஜென்சிகளுடன் இணைந்து இத்திட்டம் அடிமட்டத்தில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்களை சென்றடைவதை சம்மேளனம் உறுதி செய்யும் என்றும் இந்திய வணிக சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக சம்மேளனம் செயல்படும் என்றும் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் தனது அறிக்கையில் உறுதியளித்துள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சபா சண்டகான் காம்போங் பஹாகியாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமது தனிப்பட்ட நிதி உதவியை வழங்கியுள்ளார். இந்த உதவி சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவரது முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவி விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய சபா மாநில அரசுடன் இணைந்து செயல்படுமாறு அறக்கட்டளைக்கு மாமன்னர் உத்தரவிட்டுள்ளார். இந்த துயரமான சம்பவத்தில் பலர் வீடுகளை இழந்துள்ளனர். அவர்கள் இந்த சூழலை எதிர்கொள்ள தேவையான மன வலிமையை பெற வேண்டுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நிகழ்ந்த இந்த கோர தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. 9000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
7 தெருநாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் பிராணிகள் நல ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஹாங் பெக்கான் பகுதியில் நடந்த இச்செயல் மனிதாபிமானமற்றது என கண்டித்துள்ள பஹாங் பிராணிகள் சங்க தலைவர் ஜுரீனா அப்துல் ராணி, வாயில்லா ஜீவன்களை இவ்வளவு கொடூரமாக கையாண்டது வேதனைக்குரியது என தெரிவித்தார். தெருநாய்களின் பெருக்கத்திற்கு மனிதர்களின் பொறுப்பற்ற தனமே காரணம் என்றும், குறிப்பாக கட்டுமான பணிகளுக்கு பின் நாய்களை கைவிட்டு செல்லும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விலங்குகளை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவற்றை சித்திரவதை செய்யாதீர்கள் என்று அவர் மிக உருக்கமாக கேட்டுக்கொண்டார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் அதிகாரி ஒருவர் 1500 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக பட்டவர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். சிப்ராங்பராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த 39 வயது இன்ஸ்பெக்டர் முகமது ஃபிர்டவுஸ் கமால் என்பவருக்கு எதிராக இக்குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரியதைத் தொடர்ந்து அவர் 10,000 ரிங்கிட் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 1953 ஆண்டு சூதாட்ட சட்டத்தின் கீழ் புலனாய்வு செய்த ஒரு வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் சுமூகமாக முடிப்பதற்கு அந்த போலீஸ் அதிகாரி லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கிடா மாநிலத்தின் கொலமுடா மற்றும் கூபாங் பாசு மாவட்டங்களில் குடிநுழைவுத்துறை நடத்திய 6 ஆப்ஸ் அதிரடி சோதனையில் இந்தியர்கள் உட்பட 10 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாகனம் கழுவுதல், முடி திருத்தகம் மற்றும் தங்கும் விடுதி உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் மியான்மர், இந்தியா, வங்காளதேசம், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 7 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் பிடிபட்டனர். 18 முதல் 49 வயதுடைய இவர்கள் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்ததற்காக குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக பாலிங் பலாந்தே தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது ரிட்ஸ்வான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.